ஒரு வருஷம் வந்து ஆர்சிபி ஸ்குவாட்ல நீங்க இருந்தீங்கல்ல சார்? இன்னமும் தோணுது ஆர்சிபி ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க, என்ன விளையாட வைக்காதது அப்படிங்கிறது. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. அவர் சொல்றது கூட சிரிப்பா வரல. நம்ம கோபி மீன் வந்ததுக்கு அப்புறம் சிரிப்பா அடக்க என்ன விளையாட வைக்காதது அப்படிங்கிறது. ஆர்சிபி தப்பட்டாங்களாவே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன இளவுல என்ன என்ன இழவியாது. ஐயோ ரைட்டு கைஸ். சரி சரி, என்னத்த இன்ட்ரோ கொடுக்கறது, ஒன்றும் வேணாம். இருக்கு வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ஏதாவது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் லைக் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். அப்படி ஒரு கமெண்ட். விராட் கோலியா தோனியா? விராட் கோலி. விராட் கோலி வந்து டெஸ்ட்ல ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சின்ன பையன்லாம் கேவலப்படுறிய அப்புறம் என்ன ப்ரோடி? கோலி சேருங்கா, கோலி ரிட்டையர் ஆனதுக்கு சந்தோஷங்கா. அவனுக்கு கேள்வி புரியல போல ப்ரோ. ஸோ நீ ஒரு நல்ல ஃபேன்ட்ட போய் கொஸ்டின் கேளு ப்ரோ. விராட் கோலி பிடிக்குமா தோனி? தோனி தாங்க. உங்களுக்கு? தோனி தான். டிக்கெட்டாவே தோனி தான். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு பிடிக்கிறீங்க. போற வரலாம் அசிங்கப்படுறிய ப்ரோ. ப்ரோ எனக்கு இதுக்கு எது சம்மதம் இல்லை ப்ரோ. எவ்வளோ வீடியோ போட்டிருக்கா ப்ரோ. சாரி ப்ரோ. நீங்க என்ன பண்ணி என்ன விழுந்து விட்டுருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல் ஏக்கா எனக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லைக்கா. எவ்வளோ எடிட் பண்ணிவிட்டா. லைட்டாக அவங்கள மாதிரி இருக்குது, பட் அவங்கன்னு சொல்லாதீங்களே. எனக்கு அந்த அக்கா ரொம்ப பிடிக்கும்ல. நான்லாம் இடையில வேலையில் இருக்கும்போது அவங்க சமையலை பார்த்தாம நான் கொஞ்சம் அந்த சாம்பார் கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்லாம் செய்ய பழகுனதே அவங்க சமையலை பார்த்தாமல. ஸோ ப்ளீஸ் கலாய்க்காதீங்கப்பா அந்த அக்காவை. சேடால இது இதுதான் டேடி. I love you daddy. Me too my son. I love you so much daddy. Me too பா. விடு விடு. I love you daddy. Hey, சைல்ட்ஹுட் டேஸ்லாம் அப்படியே வந்துட்டு போகுது. I was cornered. I was helpless. மச்சான் பொய் சொன்னா நம்புறது போல சொல்லுடா. தட் பொய். கதை கேட்க ரெடியாடா. கம்மி மார்க் எடுத்துருந்தாங்க. ஒரு நாள் இந்த டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 95 மார்க் எடுத்துட்டு சாரி எல்லாம் பாராட்டினாங்க. எப்படி ஆச்சு? நானா பண்ணேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சுங்க. அப்புறம் வந்து இன்னொரு நாள் வேற சேர்ல உட்காந்து படிச்சேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மார்க் கம்மியா அதே மார்க்ல தான் எடுத்தாங்க. அப்புறம் பின்னும் இந்த சேர்லயே வந்து உட்காந்து பாக்கலாம். இந்த சேர்ல உட்காந்து நல்லா படிப்பு எடுத்து இந்த சேர்லயே உட்காந்து பாக்கலாம் உட்காந்து அடுத்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் 95 எடுத்தேன். சாரே நந்தாரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது காமெடி வீடியோ கட் பண்ணானா இல்லாட்டி வேலைக்கே பண்ணானான்னு தெரில. பட் தம்பியோட மார்க்கெட்டிங் லெவல் எப்பவுமே ஹையாக தான் இருக்குது. நீ பொழைச்சிப்பா தம்பி. எங்க டீச்சர் ஒன்று வீடியோவில் சொன்னீங்கல்ல, அது நிறைய நெகட்டிவான ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதாவதுங்க, டீச்சர் வந்து ஒரு குரு, ஒரு தெய்வத்துக்கு சமம். குரு அப்படியே பேசுவாங்க வீடியோ. எனக்கு சொல்லி கொடுத்த குருவை டீச்சர் ஐ லவ் யூ டீச்சர் மனசார ஏத்துக்கிறேன். தப்பா இருக்கு கிடையாது, மனசார ஏத்துக்கிறேன். காதலியே அப்படி சொன்னா தெரியாது. காதலிக்கு அப்பாற்பட்டு காதலிக்கிறேன். காதல் அன்கண்டிஷன் லவ். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏதோ டீச்சரை பாக்குறாரு, கேட்டா மழுப்புறாரு. ஒரு நாள் உண்மை வெளியே வரும் ப்ரோ, கவலைப்படாதீங்க.
நாங்க ப்ரோ 500 ஆச்சு. இவங்க யாரம்மா அக்காவா? ப்ரோ அவங்கள பார்த்தா எங்க அக்கா மாதிரியா இருக்கு, அவங்க எங்க அம்மா. என்னமா சொல்றீங்க? அவள எங்க இருக்காங்க? எங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நீங்களும் எங்க அம்மா மாதிரி ஹெல்த்தியா எங்க இருப்பீங்க. அதாவது வாய் கொண்டபடி எல்லாம் பேசலாம், ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா? நான் கூட என்ன மீன் வரப்போது யோசிச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக செட் ஆயிருக்கு. ஒன்று ப்ரொமோஷனாக இருக்கணும், இல்லாட்டி ப்ரொமோஷன் தான் இல்லை என்ன, அப்படி இல்லை இது உண்மையாகவே இருந்தாலும் ரேட்டு குறைக்கிறதுக்காண்டி என்னெல்லாம் போய் சொல்கிறாரு பத்தியா. ஸோ இந்த ட்விட் என்ன ட்விட்ல ஸோ அன்னைக்கு வந்துட்டு இதே வைஷ்ணவி தான் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், களத்துக்கு வர டைம் இருக்காது அப்படின்னு போட்ட வைஷ்ணவி இன்னைக்கு அதே வைஷ்ணவி தான் விஜய் டிவிக்கு தலைவர் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் இதுக்கெல்லாம் டைம் இருக்கும், வந்து களத்துக்கு வர டைம் இருக்காது அப்படிங்கிற ஒரு ட்விட் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு இதுதான் பேசப்பட்டுட்டு இருக்கு. மண்டே ஆட்டினா போதாது, கரெக்டான பதில சொல்லணும். இப்போ ஏதாவது கரெக்டான பதில் சொல்லணும் உனக்கு இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் கட் பேஸ்ட் தான் பண்ணுவாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் போடுற மென்ஷன் பண்ற ஐடியே அப்படியே மாத்தி வந்துட்டு வேற ஒரு ஐடி போடுறது, என் கீழே வந்துட்டு நான் போடாத ஒரு ட்வீட்டாவே அதை கிரியேட் பண்றதுங்கிறது தாவேக்கா மாத்திட்டான்டா. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இந்த ட்வீட் நீங்க போடல? இந்த ட்வீட்டை நான் சத்தியமா போட கிடையாது. எஸ்மான கரெக்டா இருக்காளே. எனக்கு தெரியல, உண்மையாகவே அவங்க போடலைன்னா ஓகே. சப்போஸ் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கப்பா, அவங்க தான் அந்த கமெண்ட்டை போட்டாங்க, சரி அவங்க தான் ட்விட்டை போட்டாங்களா இல்லையான்னு, அதுக்கப்புறம் பேசிப்போம். பட் அவள் தான் அந்த ட்விட்டை போட்டிருந்தான்னா உங்களை மாதிரி ஒரு பச்சந்தியை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு இன்டர்வியூவில் குடிப்பட த்ரிஷாவையும் உங்களையும் வச்சு ஒப்பிட்டு காமிச்சிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவங்க சொல்லுவாங்க த்ரிஷா கூட என்ன ஒப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியலை. அது கூட மூவியில் அவங்கள அப்படி நடிக்க சொன்னாங்க, அவங்க நடித்தாங்க. ஆனால் இது ரியல். இதை பற்றி பேசினா என்னதுக்கு உள்ளதுக்கு போட்டக்கூடாது, எனக்கு பயமாக இருக்குப்பா. ஆளுநங்கப்பா வேண்டாம். பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு தம்பி. ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போறேன். ஓ நோ. சொல்லுங்க சார். ரியாக்ஷன் அவர். அம்மா ஃளைட்ல ஏர் ஹோஸ்டஸ்லாம் இருப்பாங்களே. ஆலினுண்டா எல்லாமே வந்தாரா? Good morning ladies and gentlemen. Welcome to abroad to the Minigo flight. Welcome to 001. சவுண்ட் கூட அப்படி இருக்கு பாருங்க. Let's remove the AC. Please have your seat belt. Naga. So, if anything happen, this will save you. So we have to only take responsibility for that. ஐயோ. So kindly follow our instructions, sir. ஆமா கரெக்ட் தான், வேலை கரெக்டா சம்பளம் கொடுக்கறது இல்லையா உங்களுக்கு? So please have your seat belt. Seat belt. சார் தமிழ் மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏதோ சொல்றாங்க புரியல நமக்கு, கொஞ்சம் என்னன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்களேன். Sir, if you don't mind, please convey this message for him. He is not wearing seat belt. என்ன சார், அந்த ஜன்னல் சீட்டு அவங்களோட தான் கொடுத்துருங்க. இது யார் சீட்டு? நான் ஜன்னல் வர வாங்கிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிட்டு ஃப்ளைட்ல போகணும்னு நினைக்கிறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டாடா. நல்லா இருந்துச்சு, உண்மையாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாப்ல, கடைசியில் வச்சு அப்படியே ட்விஸ்ட்டு. ஆர்னிகா அவங்களுடைய ரெகுலர் மேக் ஓவரை தாண்டி அவங்க வந்து பியூட்டிக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க பொதுவாக? எல்லாரும் சொல்ற மாதிரி தான். பட் ஆனா கல்ல மாவு அந்த மாதிரியா? எதுவுமே பண்ண மாட்டேன். நான் உண்மையா ஐப்ரோஸ் கூட நான் பண்ண மாட்டேன். ஓகே, எதுவுமே ட்ரை பண்ணது இல்லையா? நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன். இருக்கிறதே ஓகே தான், கடவுள் கொடுத்த இதுலயே அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வேற எதுவும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணா ஏதாவது எனக்கு ட்ரை பண்ணணும்னு இருந்தாலும் எதனாவது அது மாறிடுமோன்னு ஒரு ஏதோ மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். சோ அப்படியே இருக்கு. அவ்வளவுதான். रुको जरा सबर करो. हाय रील्स अक्का. हाय.
என்ன பண்றீங்க? உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? உடம்பு சரியில்லையாவா? குளூட்டத்தைன் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன் ஃபேர்னஸ்க்காக, தேகம் ஏஸ்தெட்டிக்ஸ்ல. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பர் இந்த பொழப்புக்கு 4 பேர். உண்மையா அந்த சீரை பார்த்தா கூட சிரிப்பா மாடுக்கல. அடுத்து வர மீமை பார்த்தா தான் சிரிப்பா இருக்கு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. கன்ஃபார்ம் யூ ஆர் நாட் எ ரோபோட். ரோபோட் எதுக்குற? ஆஃப்டர் செஞ்சுரி ஜாடு, ஆஃப்டர் செஞ்சுரி ரிசர்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் செஞ்சுரி விராட் கோலியா? ரிசர்வ் பண்ணுறதா வெறித்தனமா இருக்கு. விராட் கோலி செட் ஆகல, ஜடேஜா ஓகே, ரிசர்வ் பண்ணிக்கல. பர்ஃபெக்ட் மேட்ச்ல ரிசர்வ் பண்ணிதான் சமையா செட் ஆகுது. நண்பர்களே, இன்னையோடு எனக்கு வந்து ரீசார்ஜ் முடியுது. நாலுலேருந்து என்னால் வந்து ஆன்லைனில் வர முடியாது. அதனால யாராவது எனக்கு வந்து சலக்குன்னு 365 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. சரிங்களா? சலக்குன்னு என்ன சொல்ல போறாங்க கமெண்ட்ல. என்கிட்ட இப்போ காசு இல்லை, சலக்குன்னு யாரா ரீசார்ஜ் பண்ணுங்க. சரிங்களா? சலக்கு பண்ணா சரிங்க. ரொம்ப வர போறீங்களே. அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். பாவம்ல ஒரே கடிக்குவா தம்பி, இதுல விஷம் கலந்து வச்சிருக்கேன், 2 பேர் எடுத்து குடி. என்ன திட்டிட்டு குடிக்காருங்க படத்துல. What's this called? Jail. College. What's this called? College friends. Snake. What's this called? Teacher. Headache. What's this called? NSS students. Labors. What's this called? Fresher. Rangoli. What's this called? Senior. Emran Hashmi. What's this called? Oyo. College canteen. What's this called? இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. Waste paper. College degree. காலேஜ் டிகிரியே மானத்தை வாங்கிட்டியே. அந்த இல்ல திருப்பி இருக்கலாம் மைக்கு. அவசரத்துல இதை கவனிக்கலையே. என்ன பண்ண? எல்லா டைமும் எல்லா மாதிரியும் எல்லாத்தையும் கவனிக்க முடியுமா? ப்ரோ இந்த ஷர்ட் எவ்வளவு ப்ரோ? 900 ப்ரோ. ப்ரோ 2 நாள் மட்டும் தான் வந்து வாங்கினா 700 சொன்னீங்க. இப்படி அநியாயமா துணி விக்கிறீங்க, இதெல்லாம் ஓனர் தெரியுமா? சிஸ்டர், அவங்க நியூ கலெக்ஷன் வந்திருக்கு, போய் பாக்குறீங்களா? ப்ரோ கொஞ்சம் கிட்ட வாங்கலாம். போன வாரம் இன்னொரு பொண்ணு கூட வந்தீங்களே, அது இந்த பொண்ணுக்கு தெரியுமா? ப்ரோ எவ்வளவு சொன்னீங்க? 900 1000 ப்ரோ? அஜிமல் ப்ரோ, உங்களுக்கு தான் ப்ரோ இந்த வீடியோ. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எல்லாரும் புழு உள்ள சாப்பாடா சாப்பிட்டு இருக்கீங்க. பாருங்க இவ்வளவு புழு இருக்கீங்க. எல்லாரும் அதான் சாப்பிடுறீங்க. கேஎஃப்சி அப்படின்ட்டு. நீங்க பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைங்க? புழு பிஸ்னஸ் கட்டிக்கிறத 1.5 மணி நேரமா ஒரு நிமிஷம் உட்கார்ந்து இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க, புழு தான் சாப்பிடுறாங்க எல்லாருமே. நான் கேட்க தப்பு இல்லை சார். இதெல்லாம் எவ்வளவு சார் சார்ஜ் பண்ணுவீங்க? நேற்று அண்ணா நகர் கேஎஃப்சியில சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணன் வந்து ஒருத்தர் சாப்பிட போயிருந்திருக்காரு. போன இடத்துல வந்து மொஜிட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மொஜிட்டோ என்னது அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஜூஸை வந்து இவங்க மொஜிட்டோ அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இந்த மொஜிட்டோ அப்படின்ற ஜூஸை வந்து 100 ரூபாயில 150 ரூபாய் வரை விற்கிறாங்க இந்த கேஎஃப்சி காரங்க. அந்த மொஜிட்டோ ஜூஸ்ல வந்து ஒரு புழு இருந்திருக்கு. என்னது பாயுது புழு அப்படின்னு சொல்லி கேட்கச்சு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களும் சரி, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட தரவே இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா நாங்க அங்கேயே உட்காந்துருந்தோம். சரி, உணவு பாதுகாப்பு துறைக்காக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்பு துறைக்கு போன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா கேஎஃப்சி அப்படின்னு உடனே வந்து பார்த்தா உடனே காலை வந்து கட் பண்ணிட்டாங்க உணவு பாதுகாப்பு துறை. அதாவது வந்து கேஎஃப்சி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பு துறையும் அடிமையாகிவிட்டதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விலை போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கெட்டு போன சிக்கன் வந்து கேஎஃப்சியில விநியோகம் பண்றாங்கன்னு சொல்லும் போதே வந்து பார்த்தோம்னா கேஎஃப்சியை பேன் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தா உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் கேஎஃப்சியில போயிட்டு லஞ்சம் வாங்கினதுடைய காரணத்தினால இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மொஜிட்டோ அப்படின்ற ஜூஸ்ல வந்து பார்த்தா புழு கிடந்திருக்கு. சோ தயவு செஞ்சு சொல்றேன், கேஎஃப்சிக்கு இனிமே வந்து யாரும் வந்து போகாதீங்க. சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த அளவுக்கு வந்து பார்த்தா அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க கேஎஃப்சி காரணங்க. உணவு பாதுகாப்பு துறை எப்போ விலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து தெரியுது. ஆனா மக்களாகிய நம்ம வந்து பார்த்தா விழிப்புணர்வோடு இருக்கணும். தயவு செஞ்சு இனிமே யாருமே கேஎஃப்சிக்கு போகாதீங்க. அடிக்கடி கேஎஃப்சி போற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோ தெரியட்டும் என்று நண்பர் நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். அதாவது ஒரு பிராண்ட் பெருசானாலே அந்த பிராண்ட் மேலே யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா பிராண்டுக்குமே பொருந்தும். பட் இது உண்மையாக சொல்கிறேன், இதே ஒரு சின்ன கடையில் ஜூஸில் வந்து ஒரு புழு இருந்தாலோ இல்லாட்டி சிக்கன் கெட்டு போயிருந்தாலோ எவனாவது விட்டுருப்பானா, நேரம் அடித்து தூக்கியிருப்பாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எத்தனை கடை அந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு.
பட் இது உண்மையாக ரொம்ப ரொம்ப தப்பு. நானுமே இந்த மாதிரி நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே வந்து இன்றைக்கி தான் பேசியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த கடைக்கு போகாதீங்க அப்படின்னு நான் சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. பட் முடிஞ்ச அளவு அப்பப்போ சாப்பிட்டுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன்று அங்கே போய் நடவடிக்கை எடுக்கணும். எல்லாரும் இல்லை, நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லையா கண்டிப்பாக அங்கே சீல் பண்ணணும் அந்த கடையை, அவ்வளோதான். ஆனால் இங்கே எங்கே என்ன நடக்க போகுது, நம்ம பேசணும் எதுவும் மாறப்போதில்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குங்களாவது நீங்கள் சாப்பிடும்போது எதாவது இருந்தால் அப்படியே மறைச்சிட்டு வராமல் முடிஞ்ச அளவு ஏதாவது வீடியோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ போடுங்க. இந்த மாதிரி நிறைய டைம் தட்டி கேளுங்க. இப்போ இது மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக லைட்டாகவே சேஞ்சாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா மறுபடியும் இதே மாதிரி நடக்கும், வேறு ஏதாவது சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது நடக்கும், அதுக்கப்புறம் கடையை போய்ட்டு சீல் வைப்பாங்க. எதுக்கு? அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக கமெண்ட் ரீட் பண்ணுவேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி நைட் தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ குட் நைட். நான் ஷூட் பண்ணுற டைமில் தான் சொல்ல முடியும், வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்போ எனக்கே தெரியாது. அது யூடியூப் வரணும் தான் கேட்கணும்.